அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வாக்குப்பதிவுக்கு இன்னும் 2 நாட்களே இருக்கின்றன. இறுதிக்கட்ட பரப்புரையில் அரசியல் தலைவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். யார் பக்கம் வீசுகிறது காற்று என்ற தலைப்புல இன்றைய நேர்பட பேசுல பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷியாம், ஒரு கட்சி பக்கமோ ஒரு கூட்டணி பக்கமோ காற்று வீசுது அப்படின்னா எதெல்லாம் அளவுகோலா வச்சு காற்று வீசுதுன்னு ஒரு முடிவுக்கு வரலாம்? நோட்டு பறக்கிறத அளவுகோலா வச்சு தான் காற்று எந்த பக்கம் வீசுதுன்னு நான் முடிவுக்கு வர்றேங்க. எப்போதுமே ரொம்ப அன்பார்ச்சுனேட்டு, வருத்தமான உண்மை. ஆனால் கண்டிப்பாக அதை நம்ம பதிவு செய்தே ஆக வேண்டும். 500 ரூபாய் நோட்டு பரபரன்னு பறக்குது. இல்ல பறக்க தொடங்கிடுச்சா? பறக்க நேற்று எங்க பகுதிகளில் உங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகள் தான், அங்கெல்லாம் பறக்க தொடங்கிருச்சு. ஒரு சில பகுதிகளில் இப்போ பறக்குதுன்னாங்க. சில பகுதிகளில் 2 வேட்பாளர்களுமே ஒரு மறைமுக ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு நீங்களும் இவ்வளவு கொடுக்க நானும் இவ்வளவு கொடுக்குறோம், யாருக்கு வேணாலும் ஜனங்க ஓட்டு போட்டுட்டோம், இப்படி சில தொகுதியில் நான் கேள்விப்படுறேன். இப்படி பலவிதமான ஒப்பந்தங்கள் இதில் இருக்கு. அதை தாண்டி நம்ம யோசிக்கணும். அப்போ உண்மையாவே நிஜமானே ஒரு காற்று, அரசியல் காற்று யார் பக்கம் வீசுகிறது? இப்போ கீழே இருந்து பார்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா சீமான் பக்கம் ஒரு ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் அளவு தான் அந்த காற்று வீசுது. பல காரணங்கள். ஆனால் 234 தொகுதியில் நிற்கும்போது கொஞ்சம் ஓட்டு சதவீதம் கூடும். அடுத்த லெவல் விஜயோட அந்த பாப்புலாரிட்டி அதெல்லாம் சரிதான். ஆனால் ரூரல் கான்ஸ்டிடுவன்சிலாம் 5000-7000 ஓட்டுக்கு மேலே வாங்குறதுக்கான ஸ்கோப் அந்த வேட்பாளர்களுக்கு இல்லை. அதாவது ஒரு 40,000 ஒரு தொகுதி 5000. இப்போ உதாரணமா புதுக்கோட்டை மாவட்டம் டெல்டா ஏரியா, அங்கெல்லாம் 5000 to 7000 ஓட்டு தான் வருது. அதை தாண்டி பார்த்தோம்னா தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு 15-20 பேர் இருக்கிறாங்கன்னு நான் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 4-5 வேட்பாளர்கள் 60,000 ஓட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருக்கிறாங்க. மீதி ஒரு 15-14 வேட்பாளர்கள் 50,000 வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காங்க. 20 பேருக்கு ஆவரேஜ் 50,000 போட்டால் ஒரு 10 லட்சம் வாக்கு தாவேகாவோட நட்சத்திர வேட்பாளர்கள் அந்த கட்சிக்கு பெற்று தருவார்கள். மீதி இருக்கிற வேட்பாளர்கள் அவங்க முயற்சி பண்ணாலுமே 30-40 லட்சம் ஓட்டுக்கு மேல வரவே முடியாதுங்க. அதை மீதி இருக்கிற அந்த 210 தொகுதியிலுமே சேர்த்து நான் சொல்றேன். இந்த 6000-7000ன்றது ரொம்ப குறைவா இருக்குல்ல? அவ்வளவுதாங்க வரும். என்ன சிம்பிள் ரீசன் என்னன்னா, பூத்துல கடைசி நேரத்துல வேலை பார்க்கறதுக்கு கிராமங்கள் எல்லாம் சுத்தமா ஆள் இல்லை. விஜய் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாங்க, இல்ல விஜய் ஆதரவாளர்கள் என்ன வேணாலும் கிளைம் பண்ணலாம். பிராக்டிக்கல் ரியாலிட்டி இதுதான். ரூரல் ஏரியா, செமி ரூரல் ஏரியா ஒண்ணுமே கிடையாது, நத்திங். அர்பன் ஏரியா ஒரு வீச்சு தெரியுது. செமி அர்பன் ஏரியால ஒரு பெருசா இருக்கிற மாதிரி தெரியல. அர்பன் ஏரியா வீச்சு வேணா அதுல பிரதிபலிக்கும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒட்டுமொத்தமா 234 கேண்டிடேட்டும் சேர்ந்து 1/2 கோடி ஓட்டு வாங்கினாங்கன்னா அது அரௌண்ட் 10% வரும். 12% வச்சுக்கலாம். 8 to 12% தாண்டி அவருக்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. 8-12%. இல்ல இதுல என்னன்னா, ஒரு திரைப்பட நடிகர், பிரபலமான நடிகர், தமிழ்நாடு முழுவதும் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்பிரபலியத்தை வச்சுதான் நான் வீட்டுக்கு வீடு போயிட்டேன் அப்படின்னு அவர் கட்சி தொடங்கின அந்த ஆரம்ப கட்ட நாட்கள்ல அவர் சொன்னார். ஆனா ஏன் இந்த ரூரல்ல இல்லவே இல்லை, செமி அர்பன்லையும் குறைவா தான் இருக்கு, அர்பன்ல மட்டும் நல்லா தாக்கு பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த டிஸ்பாரிட்டி ஏன் வருது? அந்த இடைவெளி ஏன் வருது? ஏன் அவங்களால பேன் தமிழ்நாடா போய் தாவேக்கானால ரீச் ஆக முடியல? அதற்கு காரணம் என்னன்னாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் கொடுத்தாரு. அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. விக்கிரவாண்டியில நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கட்சியை அவர் எடுத்துட்டு போன விதங்கிறது மீண்டும் மீண்டும் அவரை சுத்தி தான் அந்த கட்சி இருந்துச்சு. பிராக்டிகலா மற்றவங்க புதிய கட்சி ஆரம்பிச்சவங்க யாரா இருந்தாலும் பவன் கல்யாண் மாதிரியானவர்களே உடனடியாக ஒரு நடைபயணம் தொடங்குவாங்க, மக்களை சென்று சந்திக்க முயற்சி செய்வாங்க, அதன் மூலமாக செல்வாக்கு பெருக்கிக்குவாங்க. பார்ட்டி பில்டிங் எஃபர்ட்டே இல்லை தாவேகால. அது மாபெரும் ப்ராப்ளம். இப்போ நீங்க கிரௌடு பாக்குறவங்க, கிரௌட் எல்லாமே ஒரு விஷுவல் பிளீசிங் தான். அதை தாண்டி பிராக்டிகல் பாலிடிக்ஸ்க்கு அது யூஸ் ஆகாது. அர்பன் ஏரியால நம்ம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அர்பன் ஏரியால அவங்க கொஞ்சம் சுயமா ஓட்டு போடுவாங்க, வேற விதமான சிந்தனைகள் இருக்காது. சரி, நான் ஒரு கேள்வி கேட்டுறேன்.
அர்பன் ஏரியாவோ ரூரல் ஏரியாவோ சினிமாவுக்கு காசு கொடுத்தானே போகணும், ஃப்ரீயா போக முடியாதுல்ல. ம். பணம் அப்போ மேஜர் ஃபேக்டரே இல்லையா? ம். விஜயகாந்த் சினிமா நடிகரா இல்லையா? எவ்வளவு சதவீதம் வாங்கினாரு, விஜய் எவ்வளவு வாங்க போறாரு? ஆனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அரைவல் இருக்குங்க. ம். வந்துட்டேன், நான் வந்துட்டேன், என்னைய தாண்டி இனி வந்து அரசியல்ல இப்போ உதாரணமா 12% வாங்குறாரு, இல்லை யார் சொல்ற மாதிரி 15% வாங்குறாரு, 2-3 சீட் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவரை சேர்த்து தான் நாளைய கூட்டணிகளை வந்து அமைக்க வேண்டியது வரும். ஓகே. ம். அது பிராக்டிக்கல் ரியாலிட்டி. அதுக்கு அவர் திருப்பி பார்ட்டியில வேலை பார்க்கணும். செய்யணும். ம். இப்போ இருக்கிற மாதிரி வேன்ல கையை காட்டிட்டு போனாலும் அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஓகே. யாரா இருந்தாலும் கீழே இறங்கி தான் மக்களை பார்க்கணும். ஓகே. அதிமுக உழைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாமினா, அவரோட உழைப்பு எல்லாமே சிறப்பு தான். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இடையிலான வித்தியாசம் பல்வேறு கருத்து கணிப்புல நான் பார்க்கிறேன். என்னோட யூகமும் அதுதான். குறைந்தபட்சம் 5% டிஃபரன்ஸ் வருது. 5% டிஃபரன்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல 1% டிஃபரன்ஸ் இருந்தா 30 தொகுதி மாறிடுங்க. உதாரணமா 2016 2 அணிக்கு இடையில 1% தான் டிஃபரன்ஸ். அதிமுக 130, திமுக 90, 40 தொகுதி டிஃபரன்ஸ் வந்துருச்சு. அப்போ 5% டிஃபரன்ஸ் அப்படின்னா அது எங்கேயோ பிச்சுட்டு போயிடும். 3% நிறுத்தணும். ஆக்சுவலா டிஃபரன்ஸை போன தேர்தல் மாதிரி 3% நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா தான் திமுகவோட அந்த ஆன்ஸ்லாட்டா அதிமுக தப்பிக்க முடியும். ஏன் இவங்க பக்கம் காற்று வீச வைக்க முடியல? ஏடிஎம்கே எங்க லூஸ் பண்றாங்க? ஏடிஎம்கே எந்த இடத்துல, அதாவதுங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு 3.5 வருஷம் உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுலே அவருக்கு சரியா போயிருச்சு. 2021க்கு பிறகு இன்றைய வரைக்குமான இந்த 5 வருட பீரியட்ல 3.5 வருஷம் பார்ட்டியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுலே, அவரோட தலைமையை ஸ்டெபிலைஸ் பண்றதுலேயே அவர் கவனம் செலுத்திட்டாரு. அதை தாண்டி அவருக்கு வர வழி இல்லை. இப்பதான் பார்ட்டி முழுமையா அவரோட கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்கு. இபிஎஸ் கண்ட்ரோலுக்குள்ள இப்பதான் பார்ட்டி முழுமையா வந்திருக்கு. அப்ப அதுக்கான ஒரு கூட்டணி அமைத்தாக வேண்டிய ஒரு நிர்பந்தம். கூட்டணி அமைச்சாச்சு. கூட்டணி அமைக்கும் போது கூட்டணி கட்சிகள் நம்ம ஓட்டு வங்கிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். இப்ப நம்ம கிட்ட வந்து மொத்தத்துல ஒரு 5 தொகுதி ஜெயிக்கிறதுனா ஒரு தொகுதி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கலாம். அது கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10-15% நமக்கு கொடுக்கணுங்க. அப்படியான கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணியில பிஜேபி அப்படியான கட்சி இல்ல, பாக்கெட் பேஸ்ட் கட்சியா மாறிடுச்சு. பாமகவும் அப்படியான கட்சியா இல்ல, பிளவுபட்டு பாக்கெட் பேஸ்ட் பார்ட்டியா மாறிடுச்சு. அமமுக ஏற்கனவே அவங்க ஒரு 11 தொகுதி தான் அவங்க காம்பீட் பண்றாங்க. அந்த இடத்துல வந்து சசிகலா ஓட்டு வங்கி அவங்கள ஏதோ ஒரு வகையில அவங்கள பின்னப்படுத்துது. அப்போ அதிமுக எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அவங்க அந்த 30-35% தாண்ட முடியாது. திமுக வந்து ரொம்ப எளிதா வந்து 40%க்கு வந்துடும். காரணம் அவங்க கூட்டணியோட ஸ்ட்ரென்த், நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ் இந்த அலையன்ஸுங்க. அவங்க எல்லாரும் ஆளுக்கு 1%, 1/2% கான்ட்ரிபியூட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து அந்த 40% ரொம்ப இயல்பா வந்துடும். திமுகவும் அதிமுகவும் ஒரே லெவல்ல இருக்கிறதா நீங்க கணக்குல எடுத்தாலே. அப்போ திமுகவோட வீக்னஸ் எங்கன்னா, இப்ப போன தடவை 100% வெற்றி வாய்ப்பு எடுத்தாங்க சில, உதாரணமா சென்னை 100% வெற்றி வாய்ப்பு இந்த முறை வராது. அதே மாதிரி அதிமுக கோயம்புத்தூர்ல 100% எடுத்தாங்க, வெற்றி வாய்ப்பு வராது. சேலத்துல வந்து ஒரே ஒரு தொகுதி தாங்க திமுக ஜெயிச்சது. இந்த முறை வந்து அவங்களுக்கு ஒரு 3 தொகுதி கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணமா சங்ககிரி, மேட்டூர், இங்க எல்லாம் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப மாறி இருக்கு. வெற்றி வாய்ப்பு வரும். அடுத்த மொத்தத்துல திமுக அந்த பழைய லெவல்ல இருந்துரும். அதாவது 105 லெவல்ல கண்டிப்பாக இருக்கும். நிக்கிறாங்க. ஓகே, நான் அடுத்த சுற்றுலையும் வரேன். திரு ராம்கி, ஆட்சி மாற்றத்தை சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நெருக்கமா இருக்கிற வாய்ப்பு இருக்கிற கட்சி அதிமுக. அந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி. ஆனா அவங்களால அந்த புல் பண்ணி இழுத்துட்டு போற அந்த சக்தி வந்து இல்லையா? வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்த்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பவர் இல்லையா, பத்தலையா? ஒரு வரியில சொன்னா நம்மால் கணிக்க முடியவில்லை அப்படிங்கிறத நிஜம். காற்றுன்னு சொன்னாலும் வெயில் தான் அடிக்குது, அது உஷ்ண காற்றா கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதிமுக அலுவலகம் வழியாக வர லைட்ஸ் ரோட்டில் அதிமுக வாசலில், அந்த ஆஃபீஸ் வாசலில் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கான எந்த விதமான கொண்டாட்டங்களும் எதுவும் இல்லை. அதே தெருவில் திமுக சார்பாக ஏறப்பட்ட கொடிகள் பறக்குது. நேற்று வந்து சென்னை நிறைய இடத்துல ரவுண்ட்ஸ் போனேன். அதனால பல இடங்களில் தாவேகா கொடி, பல இடங்களில் திமுகவுக்கு இணையாக அவங்க கடுமையான பிரச்சாரத்தை செய்தாங்க. போன வாரம் வந்து டெல்டாவில் கடைமடை நிறைய தொகுதி போனேன், நிறைய இடங்களில் ரெட்டைலை சின்னம். இப்போ இதை வச்சு என்னால் ஒரு பேட்டர்ன் முடிவுக்கே வர முடியல. ஸோ அதனால் இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான தேர்தல். அவங்கவுங்க ஒவ்வொரு பேக்கெட்ஸ் மாரி அதை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணி, இதெல்லாம் சம் பண்ணி தான் நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். கூட்டணிகள் கூட ஒரு முழுமையான கூட்டணியை நான் பார்க்கல. எல்லாருமே வந்து ஒரு தொகுதி உடன்பாடு தான். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, அப்போ நீங்கள் லீட் பண்ணுங்க, நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான். இது 2 தரப்புலுமே பார்க்குறேன். திமுக கூட்டணி அதிமுக கூட 2த்துலையுமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது. தேர்தல் அறிக்கை இது மாதிரி இந்த 20 ஆண்டுகளில் எந்த தேர்தலையும்
அதிகமாக பேசப்பட்ட விஷயம் தேர்தல் அறிக்கை தான். 2021 அதிகமாக பேசணும். இந்த தேர்தலில் அதிகமாக பேசப்படவே இல்லை அதை பற்றி. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜும் பேசப்படலையா? ஃப்ரிட்ஜி வந்து ஆரம்பத்தில் சென்ற மாதம் பேசினாங்கல்ல. இப்போ நீ கடைசி கட்டத்தில் வந்து இப்போ நேற்று கூட திமுக தரப்பில் சென்னைக்குன்ற ஒரு தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாங்க. பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகவே இல்லை. ஸோ தேர்தல் அறிக்கைங்கிறது அது வந்து அது ஏதோ இருந்தால இந்த நேரத்தில் வந்து பெரிய அளவு டேக் ஆஃப் ஆகும். 8000 ரூபா கூப்பனும் பேசப்படல. பேசல. இந்த கடைசி கட்ட பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடைசி ஓவரில் வந்து நிறைய நோபால் சுடுறது. இப்போ இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவங்களே பிரேமலதா கொஞ்சம் பேசி அந்த போதைப்பொருள் அந்த இதெல்லாம் பற்றி பேசினதும் சரி, இன்னைக்கு கமல் கூட பேசுகிறாரு. நான் வந்து தமிழ்நாட்டில் அது ஒரு சீமான் மோட்டில் பேசிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அதனால் தலைவர்கள் பிரச்சாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு ஏதோ ஒரு அவசரம், ஒரு பதட்டம் இருக்குது. இந்த பதட்டத்திற்கு காரணம் யார் என்னன்னு தெரியல. ஆனால் வந்து நம்மளால இந்த அளவுக்கு இன்றைக்கு கணிக்கவே முடியல. அதுதான் நிஜம். 5% இடைவெளி இருக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும். 5% அளவுக்கு இடைவெளி இருக்குன்னா பெரிய அளவிலான எண்ணிக்கையில் அது பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா? நான் இந்த செய்தி வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டே இருக்கதான் பார்க்குறேன். நான் நிறைய சீட்டு கட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு சீட்டு கட்டு நடுவுனா அது பெரிய சேதாரம் தான் வரும். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ஆக ஆக வந்து அந்த பர்சன்டேஜ் ரொம்ப நெருங்கி தான் போகிறதா பார்க்குறேன். ரெண்டாவது களத்தில் 2 பேருமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. விஜயும் சரி சீமானும் சரி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க. நிச்சயமா ஏற்படுத்துறாங்க. அர்பன்ல நகரங்களில் நம்ம கண்கூட பார்க்குறோம் விஜய் கட்சியோட அவங்களுடைய கடுமையான பிரச்சாரத்தை. இதில் நாம் தமிழரும் அவங்க பெரிய அளவில் பண்ணுறாங்க. டிஜிட்டல் பிரச்சாரம்லாம் அவர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல நகரங்களாக நம்ம டிஜிட்டல் எதிர்பார்த்தோம். ஆனால் கிராமங்களில் கூட டிஜிட்டல் பிரச்சாரத்தை முன்னிச்சு பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க எந்த வாக்குகளை பிரிப்பாங்க அப்படிங்கிறது பொதுவாக சீமானுக்கெல்லாம் இருக்கிறத தக்க வைக்கிறதுக்கான முனைப்பா இல்லை புதுசாக வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கான முனைப்பான்னு இருக்குல்ல? இல்லை, அது அவருக்கு 8% அதை தக்க வைப்பதே ஒரு பெரிய பிரயத்தனப்படணும். நான் தான் சொல்கிறேன், 8% கிடைக்கலனாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். தனித்து நின்று பார்க்குறாரு. பட் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் இப்போ வந்து அதே மாதிரி தான். இப்போ விஜய் சொல்லும்போது திமுக வாக்கு பிரிக்கிறார், அதிமுக வாக்கு பிரிக்கிறான்னு பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழர் கூட அவர் யாரை 3 தரப்பிலிருந்து வாக்கு பிரிக்கிறார். ஸோ அதனால நம்ம இது வந்து உண்மையிலே போஸ்ட் அனலைசிஸ் நிறைய நம்ம வந்து அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குது. இன்றைய நாளில் நிச்சயமாக கணிக்க முடியல. பேபி நாளைக்கு கூட இதே கண்டினியூ ஆகும் தான் நினைக்கிறேன். இந்த பிரச்சாரம் இதே கடுமையாக தான் சொல்லுங்க. காற்றா ஒன்று அடிச்சு இது அலையா ஒன்று அடிக்கல இது வரைக்கும். ஸோ அதனால ஒரு பக்கமா ஒரு மையம் கொண்டிருக்கிறது. இதை வைத்து நம்மளால ஒரு முடிவு வர முடியாதுங்கிறது தான் என்னுடைய. ஓகே ஷபீர், 8% 12% அதிகபட்சம் தாவேக்காவுக்கான வாய்ப்பு அப்படின்னு திரு ஷியாம் சார் குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமான செய்தி, பல விவாதங்களில் பேசுறாங்க. நகர்பகுதிகளில் மட்டும் தாவேக்கா அதிகமான அளவு வேர் பிடிச்சிருக்கு, செமி அர்பன்ல குறையுது. அப்படியே கடந்து நீங்க கிராம பகுதிகளில் போகும்போது அந்த கட்சிக்கான கட்டமைப்புகள் எல்லாம் அதிகபட்சம் 7000 8000 ஒரு தொகுதிக்கான வாக்குகளாக அவர் கணிக்கிறார். ஏன் அந்த அளவுக்கு அங்க போய் அவங்களால ரீச் ஆக முடியல தாவேக்கானால? இந்த தேர்தல் ஆரம்பிக்கும் போது, தேர்தல் உச்சகட்டத்தை அடையும் போது தாவேக்கான்ற ஒரு கட்சியே காணாம போயிடும், களத்தில் இருக்காது. திமுக அதிமுக 2 பேரும் வரும்போது 2 ஜாம்பவான்கள் வந்து போட்டி போடும்போது தாவேக்கா என்ற இந்த அனுபவம் இல்லாத கட்சி, இந்த மார்ஜினல் பிளேயர்ஸாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு தாவேக்கானால தான் இந்த களம் என்பது யாராலையும் கணிக்க முடியாத ஒரு களமாக மாறி இருக்கிறது. தாவேக்கா இன்னும் ஃபைட் பண்ணுறாங்க, கடுமையான ஃபைட்டை கொடுக்குறாங்க. அதுக்கான இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய தலைகளாக இருக்கக்கூடிய முகங்களாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக அமைச்சர்களே மாற்று தொகுதிக்கு போய் பக்கத்து தொகுதிக்கோ அல்லது வேற ஏதாச்சும் ஒரு தொகுதிக்கோ வேற ஏதாவது ஒரு பகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண காட்சிகள்லாம் நம்ம வந்து ரொம்ப குறைவாக சொற்ப எண்ணிக்கையில் தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான போட்டி என்பது அவங்களுக்கு ஹோம் ஃப்ரண்ட்லேயே இருக்கு. அவங்களுடைய வலுவான தொகுதிகளாக இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு வருது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக அதிமுகக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பே வந்து தேர்தலில் பெரிய அளவுக்கு அவங்கள வந்து கொண்டு போய் சேர்த்துரும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. நீங்கள் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவும் வந்து பூத் மேனேஜ்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எல்லா பூத்லேயும் வந்து நான் போய் பார்த்தேன். நான் கோயம்புத்தூர் கட்டமைப்பே இல்லாமல் பூத் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ண முடியும்? அதாங்க நான் அதை சொல்ல வரேன். அதாவது கட்சி கட்டமைப்பு இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து பெருவாரியான பூத்தில் அவங்களுக்கு வந்து மினிமம் 300 to 400 பேர் இருக்காங்க. பிரச்சாரங்களில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து அவங்க ஒருங்கிணைச்சு ஒரு 1000 பேர் பிரச்சாரம் பண்ணாங்க. நீங்கள் பெரம்பூர்லேயே வந்து 10,000 பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமானிய மக்கள். அவங்களெலாம் நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இவங்க இருப்பாங்களா அப்படின்ற கேள்விதான் வரும். அவங்கள பார்க்கும்போது அந்த தோரணெல்லாம் ஒன்றும் இருக்காது. அப்படி தான் அவங்களுடைய பிரச்சாரங்கள் என்பது நடக்கிறது. நீங்கள் காற்று எந்த பக்கம் வீசுது, நகரங்களில்
தாவேக்காவை நோக்கி காத்து என்பது ரொம்ப வலுவாக வீசிக்கொண்டு இருக்கிறது. அதுதான் கீழிருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து சஜஸ்ட் பண்ணுது. செமி அர்பன் ரூரல் பாக்கெட்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு சைலண்ட் வேவ் இருக்குது. ஏன்னா இந்த பிரச்சாரம் என்பது நீங்கள் தெருக்களில் நடக்கின்ற பிரச்சாரத்தை தாண்டி இந்த தேர்தலில் வீடுகளில் பிரச்சாரம் நடக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து இன்றைக்கி தேர்தலை பற்றி பேசுகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பசங்க வந்து அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அம்மா அப்பா பசங்களை வந்து அவங்களுடைய விருப்பமுள்ள கட்சிக்கு ஓட்டு போட வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் நடந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து எந்த சர்வேலையோ அல்லது எந்த ரிப்போர்ட்ஸ்லையும் கேப்சர் ஆகாத விஷயங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யாராச்சும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்தால்தான் உண்டு. பல வீடுகளில் வந்து மாற்றத்துக்காக வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேம்பெயின் தான் வந்து பலரும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை பல பேர் வந்து அதை விரும்புகிறாங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொங்கு பகுதிக்கும் போயிருக்கேன், டெல்டா பகுதிக்கும் போயிருக்கேன், அதே மாதிரி உங்களுக்கு சவுத்துக்கும் போயிருக்கேன். எல்லா பகுதிகளுக்கும் போய் பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு வாக்காளர்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. திமுக தாவேக்கா அப்படின்னு அந்த களத்தை மாத்துற அளவுக்கு இருந்துச்சா, இருக்கா? இல்ல, உங்களுக்கு அதிருப்தி எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு கட்சிகள் மீதும் ஒரு அதிருப்தி இருக்கிறது. திமுக மீதும் இருக்கிறது, அதிமுக மீதும் இருக்கிறது. திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது இந்த 4.5 ஆண்டுகால ஆட்சி அல்ல நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் நாம மாத்தி மாத்தி ஓட்டு போட்டிருக்கோம். புதுசா ஒரு நபர் வராருன்னா அவரை ஏன் தடுக்கிறீங்க, அவருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற அந்த சென்டிமெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அந்த சென்டிமெண்ட் தான் வந்து இன்னைக்கு விஜய்க்கு நாம பார்க்கக்கூடிய இந்த கிரவுட், விஜய்க்கான அந்த கான்வர்சேஷன் இருக்கு இல்லையா, இந்த 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 எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான ஃபேக்டராக விஜய் மாறி இருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக அந்த ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. அது தமிழ்நாடு முழுவதும் இருந்து தமிழ்நாடு முழுவதும் 40% அளவுக்கு இந்த பேச்சு உங்களுக்கு நகர பகுதிகளிலும் இருக்கு, செமி அர்பன் பாக்கெட்ஸ்லயும் இருக்கு, ரூரல் பாக்கெட்ஸ்லயும் இருக்கு. பல இடங்கள்ல போகும்போது அந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த பெண்கள் அதிகமாக பேசுகிறார்கள், இளைஞர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். இல்ல, அதுதான் சதவீத கணக்குல கேட்கிறேன். இப்ப நீங்க திமுகவுக்கு 40% இருக்கு, 5% குறைஞ்சு அதிமுகவுக்கு 35% இருக்கு அப்படின்னா, தாவேகாவுக்கு 8-12% இருக்குன்னா இதை எங்க கன்வெர்ட் பண்ண போறாங்க? இல்ல, நீங்க தாவேகாவுக்கு வந்து பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா அதிகமாக அதிமுக கிட்ட இருந்தா வாக்குகளை வந்து அவங்க எடுக்கிறாங்க, அதிகமாக வாக்குகளை அதிமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க, அதே அளவுக்கு ஈக்குவலான வாக்குகளை திமுக கிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். கடந்த முறை நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், திமுக வரணுன்றதுக்காக ஓட்டு போட்டோம். இந்த முறை யாருக்கு போடுறீங்கன்னா, நாங்க புதிதாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு போடுறோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாங்க. சில பேர் வந்து ரொம்ப இறுக்கமா பேசுறாங்க, சொல்ல விரும்பல, அந்த மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த அதாவது ஒரு இறுக்கம் இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்னா அவங்க வந்து மாத்தி வாக்களிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் அப்படின்றது பல அனலிஸ்ட் அதை சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு களம் தான் வந்து இப்படி இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து கடந்த சில நாட்களாக நீங்க பாத்தீங்கன்னா திமுகவுடைய அந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, அந்த மொமெண்டம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு. உங்களுக்கு திமுகவுடைய பிரச்சாரம் வந்து ரொம்ப அர்லியாவே பீக் ஆயிருச்சோ அப்படின்ற ஒரு கேள்வியும் என்பது இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சாரத்துடைய பிரச்சார துணி, அவங்க எடுத்த இஷ்யூஸ், இது எல்லாமே வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகலை, லிஃப்ட் கொடுக்கல. அதாவது நீங்கள் திமுகவுடைய கேண்டிடேட் லிஸ்ட் வந்த உடனே அதில் ஒரு பெரிய சுணக்கம் என்பது வருகிறது. சரி, அதை வந்து உங்களுக்கு மேனிஃபெஸ்டோ வந்து சரி செய்து விடுமா அப்படின்னு மேனிஃபெஸ்டோ வரும்போது மேனிஃபெஸ்டோவும் வந்து பேச்சு பொருளாக ஆகலை. நீங்கள் ஃப்ரிட்ஜ் கொடுக்குறதோ சரி, அதே மாதிரி 8000 ரூபா கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த கூப்பன் எல்லாம் வந்து எந்த கட்சிக்குமே ஆகலைன்னு அதான் சொல்றேன். அப்போ எந்த கட்சிக்கும் வந்து அந்த கேம்பெயின் வந்து எந்த கட்சியோடைய மேனிஃபெஸ்டோவோ வாக்குறுதிகளோ, தேர்தல் வாக்குறுதிகள் மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள், நீங்க மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, கடந்த சில ஆண்டுகளாக தேர்தலை வந்து அந்த எலெக்ஷனியரிங்கை வந்து மாஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ வந்து பெரிய அளவுக்கு பேச்சு பொருளாக வரவில்லை களத்துல அப்படின்னும் போது அதுவே வந்து ஒரு பெரிய இண்டிகேஷனா நான் பார்க்கிறேன். அப்போ இந்த இண்டிகேஷன்ஸ்லாம் இருக்கு. இல்ல, அது மக்கள் வந்து கை கொடுக்கல, மக்கள் வந்து முடிவு செய்து கை கொடுக்கல, மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க வேண்டும், யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்றத ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். இதுல பெருவாரியான இளைஞர்கள், பெருவாரியான பெண்கள் வந்து தாவேகாவுக்கு வாக்களிக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்றாங்க, ரொம்ப வெளிப்படையாக. நீங்க வந்து இதுக்கு வந்து ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்க வந்து 18 to 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்க தான் வந்து தாவேகான்றாங்க அப்படின்லாம் இல்ல. உங்களுக்கு 50 வயது தாண்டிய கடந்த பெண்களும் சொல்றாங்க, ஆண்களும் சொல்றாங்க.
ஒரு புதிதாக ஒரு மாற்றம் வருது அப்படின்னும் போது அதை நாம வந்து ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, அதற்கு ஏன் வாய்ப்பளிக்க கூடாது அப்படின்ற எண்ணம் அப்படின்றது மக்கள் மத்தியில மேலோங்கி இருக்கிறது. இது நான் களத்துல பார்த்த விஷயங்கள். ஓகே, திரு பிரியன், 40% அளவுக்கான வாக்கு சதவீதம் திமுகவுக்கு, 35% அதிமுகவுக்கு, 8லிருந்து 12% தாவேகாவுக்குன்னு திரு ஷியாம் சார் ஒரு கணக்கு சொல்றாங்க. இதுல திமுக 40% கூட கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களால் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லலாம். அப்போ அந்த வெற்றியை தக்க வைக்கிறதுங்கிறது திமுகவுக்கு கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குமா இந்த முறை? இல்லை, எந்த ஒரு ஆளுங்கட்சிக்குமே அடுத்த 5 வருஷம் ஆட்சியை தக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஜாப் தான். ஏன்னா பாசிட்டிவாக ஓட்டு வாங்கணும்ல. ப்ரோ இன்குபன்சி, ஆன்டி இன்குபன்சி எதிர்த்து ப்ரோ இன்குபன்சி கொண்டு வந்து வாங்கணும். அதுக்கு பல சாதனைகள்லாம் சொல்லணும். எதிர்க்க சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜயும் களத்தில் இருக்காரு. ஆமாம், விஜயும் களத்தில் எதிர்க்க சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் அது வந்து மக்கள் மத்தியில் எடுபடுவானா, மக்கள் மத்தியில் அது எடுபடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயம் இவங்க சொல்கிற ப்ரோ இன்குபன்சி இருக்குல்ல, அதுவும் எடுபடும். ஏன்னா காசு வாங்குற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஸ்டாலின் தான் காசு கொடுக்குறான்னு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் ஒரேடியாக நீங்கள் ப்ரஷ் அவுட் பண்ணிட்டு போக முடியாது. மாற்றத்தை கொண்டு வருவார்னா என்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கான தகுதி படைச்சவராக இருக்காரா விஜய்? முதல்ல whether he is having the capacity to எப்படி அவர் என்ன அவரோட அரசியல் தலைவராக அவர் என்ன பண்றார்? எத்தனை கூட்டத்தை கேன்சல் பண்றார் சார்? கேட்டால் திமுக காரணன்றாரு. ஆட தெரியாத டான்ஸரு மேடை சரியில்லைன்னு சொன்னாங்களாம், அந்த கதையா இருக்கு. திமுக இதுலேயே இல்லை, காபந்து சர்க்காரை ஓட்டிட்டு இருக்காங்க. இவர் இது புக் பண்றாரு, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றாங்க, இவர் போக மாட்டேன்றார். போகிற இடத்துல பேச மாட்டேன்றார், பேசுகிற இடத்துல முக்கியமான பிரச்சனைகளை பேச மாட்டேன்றார். என்னையா இன்னைக்கு பிரச்சனை? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. FCRA சட்டம் இருக்குது, சிறுபான்மையோர் பிரச்சனை. நீங்கள் சர்ச்சில் போய் முட்டி போட்டு ப்ரே பண்ணுறீங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறீங்களா? ஏதாவது பிரச்சனை பேசுகிறீங்களா? திமுக தான் உங்கள் எதிரி. திமுக ஊழலை பற்றி பேசுங்க, வரவேற்கிறேன். அதிமுக ஊழலை பற்றி ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் எல்லாருக்குமான மாற்றம் தானே நீங்கள், இல்லை திமுகவுக்குமான மாற்றம் மட்டும் தானே நீங்கள்? நான் திமுக விட்டு அதிமுக தானே தமிழ்நாடு பார்த்துட்ருக்கு. நீங்கள் அதிமுகவை சேர்த்து தானே அட்டாக் பண்ணணும். அங்கே மட்டும் ஏன் சைலன்ஸு? பாஜக பேரை சொல்கிறதுக்கு ஏன் தயக்கம் பல இடங்களில்? அப்போ நீங்கள் என்ன மாற்றத்துக்கான தலைவரா? நீங்கள் உங்கள் பின்னாடி கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட்டுதான் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது சார். அந்த கூட்டம் மட்டுமே உங்களுக்கு ஓட்டு போட்டுதான் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது. அந்த கூட்டத்துக்கு பின்னாடி வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாரு அவர். அந்த வீட்டில் இருக்கவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறான். வீட்டில் இருக்கிறவங்க எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு இவங்க தூண்டி விடுறாங்க. தூண்டுறவங்களை முதல்ல பிடிச்சி ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் தூண்டி விடுறீங்க எமோஷனல் பிளாக்மெயிலுக்கு? வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா வந்து நீ இதுக்கு தான் போட்டானோ, இல்லாட்டி சோஷியல் மீடியாவை பாருங்கள், இல்லாட்டி உங்கள் சோஷியல் மீடியாவை சொல்ல விரும்பலை. என்ன இது? என்ன பிளாக்மெயில் இது? என்ன மாதிரி பிளாக்மெயில்? இதை தூண்டுற ஒரு கட்சியா? என்ன சார் ஓட்டு வாங்குறீங்க நீங்கள்? உங்கள் கொள்கையை சொல்லி ஓட்டு வாங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்க. எனக்கு வீட்டில் ஆளுங்க இருக்காங்க, ரசிகர்கள் இருக்காங்க, நான் அவங்க அப்பா அம்மா வற்புறுத்தி ஓட்டு போட வைப்பாங்க. நான் பிரச்சாரத்துக்கே போக மாட்டேன், என் பொம்மை தான் வேட்பாளர் பக்கத்தில் இருக்கும், இல்லை ஒரு கட் அவுட் தான் வச்சுருப்பேன். அப்போல்லாம் தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஏமாளிகளா? ஜனநாயகத்தில் வந்து நீங்கள் மக்களை பார்த்து தெருவாக அலைஞ்சு ஓட்டு வாங்குறதுன்னு எம்ஜிஆர் கூட பண்ணியிருக்காரு சார். நீங்கள் என்ன எங்கேயுமே போக மாட்டீங்க, ஆனால் உங்களுக்கு ஓட்டு மட்டும் போட்டுருமா மக்கள்? யாரையுமே பார்க்க மாட்டீங்களா நீங்கள்? என்ன உங்கள் வேட்பாளர்கள்லாம் கதறாங்க சார், கதறாங்க வேட்பாளர்கள்லாம். எப்படி திமுகவோட எப்படி போட்டி போடுறது? நீங்கள் சொன்னார்ல பண விநியோகம் ஜோராக நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்க. தாவேகா வேட்பாளர்கள்லாம் கதறிட்டு இருக்கான். எங்கே எப்படி பண்ணுவான்? ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது சார். எங்கே இந்த பணத்துக்கு போவான்? ஒருத்தர் என்கிட்ட வருத்தப்பட்டார், நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன், வருத்தப்பட்டார். சார் இவர் பேரை வச்சுட்டு நாங்கள் எப்படி சார் நாங்கள் இவர் பேரை சொல்லி ஓட்டு வாங்குறது, எவ்வளோ வாங்குறது? இன்டீரியர் கிராமத்துக்கெல்லாம் போகிறனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது சார், எங்கே நாங்கள் போவோன்றார். விஜய் தானே முகம், விஜய் தான் முகம், விஜய் தான் செல்வாக்கு சார். விஜயகாந்த் வந்தபோது அவருக்கு ஒரு எழுச்சி இருந்தது சார். 8% ஓட்டு வாங்கினார் சார், 8% ஓட்டு வாங்கினார். அடுத்து 10% ஓட்டு வாங்கினார். அவரோட ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர். நான் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இவர் கொஞ்சம் கூட வாங்குவார், அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இவர் மாற்றத்துக்கான தலைவர் இவருன்னு நினைக்கிறாங்கல்ல, அது டெஃபரெண்டாக கிடையாது. அந்த மாற்றத்துக்கு கொடுக்குற அளவுக்கு தகுதி என்ன படைச்சிருக்காரு அவர்? என்ன தகுதி இருக்கு அவருக்கு மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு? என்ன நம்ம நாட்டு பிரச்சனைகளை என்ன பேசியிருக்கார்? எல்லாமே ஒன் சைடாக பேசுகிறார். ஒரு மாற்றத்தை கொடுக்க வந்தீங்கன்னா இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்கு, இருக்கிற கட்சிகள் எப்படி இருக்கு, இந்த கட்சிகள் ஏன் தகுதி இல்லாமல் இருக்கு, எல்லாத்தையும் இல்லை பேசணும். நீங்கள் எதையுமே பேசணும். நீங்கள் ஒரே திமுக பற்றி மட்டும் பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் பற்றி பேசுங்க, பாஜக பண்ணுற விஷயங்களை பேசுங்க. அதிமுக கடந்த காலத்தில் எப்படி இன்னைக்கு ராகுல் காந்தி வேற என்ன பேசுறாரு? அதிமுக இறந்து போச்சுன்னு பேசுறாருல்ல. அதிமுக ஒரு காலத்தில் உயிர் போட இருந்து இப்போ இறந்து போச்சு,
அது ஒரு ஷெல்லாக இருக்குது, அது ஒரு முகமூடியாக இருக்குது. பேசுகிறாருல, அவர் பேசாத இருக்காரு, அவர் பேசுறாருல. அப்ப நீங்க ஏன் பேச மாட்டேங்க? திமுகவை ஆட்சி பொறுப்புல இருந்து அகற்றணுங்கிறதான இந்த சட்டமன்றத்துக்கான திமுக ஆட்சி பொறுப்புல நாங்க வரோம், நாங்க தான் ஆல்டர்னேட் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருல, அவரும் தகுதி இல்லாதவரும் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அவர் தகுதியுடையரா உங்க பார்வையில? அவரை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அப்ப அவருக்கே நாங்க ஓட்டு போட்டு போவேன், உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? அவர் தான் ஆல்டர்னேட் அங்க இருக்காருல்ல. அப்ப அவரும் நீங்க மோசம் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல உங்களுக்கு. ஏன் அதில் ஏன் சைலன்ஸு? அதில் ஏன் உங்களுக்கு சைலன்ஸ் இருக்கு? நான் சொல்கிறது என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து மாற்றத்துக்கான தலைவராக உங்களை நீங்கள் உங்கள் அறிமுகங்களில் உங்களுடைய போக்கெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் மாற்றத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லை மக்களை ஏமாற்றத்துக்காக வந்திருக்கீங்களான்னு ஒரு விஷயம் இருக்கு. உங்களை நம்பி ஓட்டு போட்டவங்க அந்த சந்தேகம் வருது. ஆமாம், நீங்கள் நடந்துக்கிற முறை, நீங்கள் வந்து பிரச்சார கூட்டங்களெல்லாம் கேன்சல் பண்ணுற விஷயங்கள், அப்புறம் நீங்கள் ஒரு வேட்புமனு கூட சரியாக தாக்கல் பண்ண தெரியாத விஷயங்கள், நீங்கள் யார் உங்கள் ரசிகர்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் இருக்குது என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் என்ன, எதுவுமே தெரில. அப்படி இருக்காங்க எல்லாருமே. உங்களுக்கே பல விஷயங்கள் தெரியல. நீங்களே மக்களை சந்திக்க மாட்டேங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு சந்திச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? நான் எங்கேயும் வரமாட்டேன், எதுவும் பேச மாட்டேன், எனக்கு ஓட்டு போடணும். இது என்ன மாதிரி மனோபாவம் சார்? இது மக்களை சந்திக்காத ஜனநாயகத்தில் ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என்ன மனோபாவம் இது? ஆக்சுவலாக இந்த மனோபாவத்தை நீங்கள் அலோவ் பண்ண முடியுமா? இதை அலோவ் பண்ணால் அப்புறம் நாளைக்கு என்ன ஆகும்? எவனும் வெளியே வர மாட்டான். எதிர்கால தலைவர் எல்லாம் வீட்டில் உட்காந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். மக்களை சந்திக்காத எந்த தலைவரும் மாற்றத்தை செய்ய முடியாது சார். மக்களை சந்திக்காத எந்த தலைவரும் மாற்றத்தை செய்ய முடியாது. விஜய் வந்து ஒரு வருஷம் முன்னாடி 2 வருஷம் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சார்ல, எத்தனை மாவட்டத்துக்கு போனார்? 38 மாவட்டம் இருக்கு. இதுவரை 10 மாவட்டத்துக்கு போயிருப்பார் அவரு. மிச்சம் இருக்கிற 28 மாவட்டத்தில் இவரை பார்க்காமே ஓட்டு போடணும், இவரோட வேட்பாளர்களுக்கு இவர் கட் அவுட்டை பார்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரா? வெற்றி பெற்ற பிறகு கிராமமா வருவேன்னு சொல்லியிருக்காரு சார். வெற்றி பெற்ற பிறகு உங்களை யார் சார் எதிர்பார்த்தாங்க? வெற்றி பெற்ற பிறகு பல வேட்பாளர்கள் போறதே கிடையாது சார். இவரும் போக மாட்டாரு, அது வேற விஷயம். நீங்க தேர்தலுக்கு முன்னாடி மக்களை ஓட்டு கேட்டு போக வேண்டாமா? நீங்க எங்க உங்க ஜனநாயக கடமை இல்லையா அது? நான் வீட்லயே உட்காந்துருப்பேன், பனையூர்லயே இருப்பேன், எல்லாரும் எனக்கு ஓட்டு போடணும், செத்த வீட்டுல இருந்து கூட ஆளுங்க வந்து பனையூருக்கு வரணும்னு கேட்டா என்ன அர்த்தம் இருக்கு? அதுல பெரிய கூட்டம் இருக்கு, அவருக்கு ஆதரவு இருக்கு, என்ன ஓட்டு வரும், அவர் யாரை டேமேஜ் பண்ண போறார், எதுவுமே தெரியாது உண்மையிலேயே. ஆனால் இவர் மாற்றத்துக்கானவர்ன்றதுல நிச்சயமா எனக்கு கருத்து வேறுபாடு இருக்கு சார். அவர் மாற்றத்துக்கானவர் கிடையாது சார். அவருடைய செயல்பாடுகள் அப்படி தெரியல சார். ஓகே, திரு ஷபீர், மாற்றத்திற்கான தலைவராக திரு விஜயை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் திரு பிரியன். இல்ல, அது நாம முடிவு பண்ண முடியாது, இல்ல மக்கள் முடிவு பண்ணும். மாற்றத்துக்கான தலைவரா இல்லையா அப்படின்றதுக்கு தானே தேர்தல் நடக்குது. திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, இந்த பைனரியில தான் நம்ம வந்து இவ்வளவு ஆண்டு காலம் பயணம். ரெண்டையும் எதிர்க்கணும், ரெண்டையும் எதிர்க்கல. அப்போ அந்த 2 விஷயங்கள்ல 3வது ஒரு நபர் வராரு. திரு சீமான் அவர்கள் வந்தாரு. சீமான் அவர்களுக்கும் 8% மக்கள் கொடுத்து நம்பிக்கையோட தானே கொடுக்குறாங்க. அப்போ அந்த நம்பிக்கை விஜய் வரும்போது விஜய்க்கு ஒரு பெரிய ஸ்கேல்ல இருக்கு. அவர் ஒரு திரை நட்சத்திரமாக இருக்கிறார். ஒரு திமுக ஏன் வேண்டான்னு சொல்லக்கூடிய விஜய் அதிமுக ஏன் வேண்டாம், பாஜக ஏன் வேண்டான்னு சொல்லணும்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு கேட்கிறாரு. இல்ல, அவர் அதெல்லாம் பேசியிருக்காரு, பாஜக பற்றியும் பேசியிருக்கார் பிரச்சாரங்கள்ல. அதாவது உங்களுக்கு வந்து விஜய் என்ன சொல்றாரு என்ன சொல்லல அப்படின்றதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து தான் ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இல்லை. விஜய் பேசலன்னா கூட நாங்க வந்து விஜய் ஆதரிக்கிறோம், அவர் அரசியலுக்கு வராரு, நேற்று பிரச்சாரத்துக்கு வராரு, அதெல்லாம் அளவுகோலே இல்லை. அவங்க பிரச்சாரத்துக்கு வர விட்டாங்கன்னா அவர் வருவாரு, வரலன்னா அவரை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மனநிலையில மக்கள் இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். நேற்று பெரம்பூரில் போய் நான் பெரம்பூர் தொகுதி போயிருந்தேன். அங்கே போய் பார்த்துட்டு கேட்கும் போது அந்த அங்கே இருக்கிற டிவிகே பணிமனையை பார்த்துட்டு குடும்பமாக வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கேட்டேன், எதுக்காக நீங்கள் இல்லை இந்த தொகுதிக்கு அவர் வந்து நிற்கிறாரு, நான் இந்த பணிமனை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வரோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு 65 வயசு இருக்கும் ஒரு அம்மா, அவங்க பையனை அமைச்சிருக்காங்க அந்த பணிமனையில் வேலை பார்க்குறது. நான் கேட்குறேன், எதுக்குமா போன வாட்டி நீங்கள் என்ன பண்ணீங்க, யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, போன வாட்டி நாங்கள் மு க ஸ்டாலின் தான் ஓட்டு போட்டோம், இந்த வாட்டி நாங்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, என் புள்ள வரட்டுமே, என்ன தப்பு, புதுசாக வராங்க, அவருக்கு எதுவுமே தெரியலையே, அவருக்கு அனுபவம் இல்லைன்றாங்களே, சின்ன சின்ன பசங்க தான் அவரை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் அனுபவம் உள்ளவர்கள்லாம் எல்லாம் வந்த உடனே எல்லாருக்கும் அனுபவம் இருக்கா, வந்து கற்றுக்கிட்டுமே பார்க்கலாம் அப்படின்றது தான் மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது. அவரை ஆதரிக்கக்கூடியவங்க அந்த அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அவர் எதை ப்ராமிஸ் பண்ணாரு, ப்ராமிஸ் பண்ணல அப்படின்றதெல்லாம் தாண்டி அது மட்டும் போதுமா? அவருக்கான ஆதரவாளர்கள் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு நம்பிக்கை அவர் கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அவ்வளவுதான், இது எதிர்பார்ப்பு.
இந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகல அப்படின்னா அடுத்த தேர்தலில் மாத்தி வாக்களிக்க போகிறார்கள். அப்ப அவங்க இப்படிதான் வாக்களிக்கணும், இப்படி யோசிச்சுதான் வாக்களிக்கணும். இப்ப நாம என்ன பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு உட்கார்ந்து தேர்தலில் பேசிட்டு இருக்கோம், தேர்தலை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஷாம் சார் ஆரம்பிச்ச உடனே ஒன்று சொன்னார், காற்று எந்த பக்கம் வீசுகிறது அப்படின்னு. காற்று எந்த பக்கம் வீசுதோ இல்லையோ கரன்சி எந்த பக்கம் வீசுகிறது அப்படின்றது தான் வந்து இதுல முக்கியமான வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வந்து கரன்சியை கொடுத்து வாக்குகளை வாங்குறத ஆதரிக்கிறோம் அர்த்தமா? இல்ல ஒரு கட்சி வந்து பணம் கொடுத்து ஜெயிக்கிறது அப்படின்னும் போது அது வந்து அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இந்த இடத்துல மக்களுடைய மனநிலை வேறு விதமாக இருக்கிறது. மக்களுக்கு வந்து இந்த இரண்டு கட்சிகளுக்கும் மாற்றாக ஒரு புதிதாக ஒரு கட்சி வருது அப்படின்னா அதற்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ்ல அந்த மக்கள் இருக்காங்க அப்படின்றதுதான் இந்த தேர்தலில் கணிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. திரு ஷாம், விஜய்க்காக எதற்கும் வாக்களிப்பேன் அப்படின்றவங்களை பத்தி பேச்சு இல்லை. ஆனா அதை கடந்து இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களும் சேர்த்தே வாக்களிக்கும் போதுதான் அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். அந்த சதவீத மக்கள்கிட்ட திரு விஜய் நம்பிக்கையை பெறவே இல்லையா இன்னமும்? இல்லை, அந்த சதவீதமே 25 தான் இருக்கு தமிழ்நாட்டில். சிக்கல் அதுதான். நீங்கள் எந்த தேர்தலோட புள்ளி ஒருத்தர் எடுத்து பார்த்தாங்களோ அந்த ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டிஸ், அதாவது காங்கிரஸ் காலத்துலேயும் சேர்த்துற சொல்கிறேன், காங்கிரஸ் அப்புறம் வந்து திமுக, அப்புறம் நடுவில் கம்யூனிஸ்ட் இருந்ததுங்க. கம்யூனிஸ்ட் வீக் ஆனோன்னா அந்த ஓட்டு அப்படியே வந்து திமுகவுக்கு போயிடுச்சு, காங்கிரஸ்க்கு போக முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற 25% விஜய்க்கான ஓட் பேங்கை தவிர்த்துட்டா இல்ல அதையும் இன்க்ளூட் பண்ணி தானா சேர்த்து இன்க்ளூசிவ்? அதாவது மாற்றத்தை விரும்புகிறவர்களின் சதவீதம் அவ்வளவுதான் 25 தான். அவ்வளவுதான் எப்போதுமே இருக்கும். அதுல 5% வந்து சுயேட்சைகளுக்கு போயிருது. இல்ல அதுக்குள்ளதான் விஜயோட ஓட் பேங்கும் இருக்கு. அப்போ எல்லாரோட ஓட் பேங்கும் திமுக அதிமுக அல்லாத எல்லா கட்சிகள் ஓட் பேங்கும், அதை சீமான் உட்பட சொல்றேன், சசிகலா கேண்டிடேட் உட்பட. அதாவது 5% சுயேட்சைக்கு போகும். நம்ம ஏன் தெரியுமா எல்லா கட்சியும் சுயேட்சையை போடுது? ஸ்பான்சர்டு தாங்க, எல்லா இண்டிபெண்டும் மோஸ்ட்லி ஸ்பான்சர்டு. அவங்களோட பூத் ஏஜென்ட்டை நம்ம எடுத்துக்கிடலாம் ஒன்று. இன்னொன்று என்ன, அவங்க வாங்குற 500 ஓட்டு 1000 ஓட்டு அது வீணா போட்டும் தான். 22 to 25 வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்காங்க. பிரதான வேட்பாளர்கள் 4 பேரை தாண்டி எவ்வளவு ஓட்டு வேஸ்ட் ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க? 100 வச்சா நமக்கு வந்து 100 500 ஈஸியா வருங்க. ஒரு ஆளுக்கு 100 வச்சு பாருங்க. இயல்பாகவே வந்துங்க ஒரு கட்சி நான் மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்றதெல்லாம் தவறே இல்லை. அப்படித்தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி மாற்றத்தை நான் கொண்டு வர மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியும். அப்ப மாற்றத்தை கொண்டு வர முடியுமா முடியாதா? பிரியன் சொன்ன மாதிரி நம்ம ஜட்ஜ் பண்றோம். சரி, ஜனங்க ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அப்படியே ஒரு ஸ்டார் கிரேஸுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அந்த காலம்லாம் மலையேறி போச்சு சார். திரு ராம்கி, திமுகவை மாற்றுங்கிற இடத்துல இருந்து விமர்சனம் பண்றாரு, அதிமுகவை திரு விஜய் விமர்சனம் பண்றது இல்லைன்னா அதிமுகவுக்கு ஏதாவது இதன் மூலமாக அனுகூலம் பண்ணி கொடுக்கணும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்படின்ற எண்ணத்தோடு திரு விஜயுடைய செயல்பாடுகள் இருக்கா? இல்லை, அப்படி இல்லை. ஒரு மற்றும் பலன்னு சொல்றதே வந்து ஒரு இடது கையால் தள்ளி விடுற மாதிரி தான் ஆக்சுவலாக அதிமுகவை வந்து பாஜகவை வந்து எதிர்க்கிறார். அது தெரியுது, வெளிப்படையாக பாஜக பேர் சொல்றாரு. ஆனால் அதிமுகவை தள்ளி விடுறதே மற்றும் பலருங்கிறதே வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்க மாதிரி தான் இருக்குது. அது எங்களுக்கு நிகரான சக்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது அவருடைய மட்டும் ஆதவ அர்ஜுனோட பேச்சிலையும் வெளிப்படுது. திரும்ப நாங்கள் செமிஃபைனல் தாண்டி வந்தோம் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதனால இல்லை, பட் என்ன சென்னையில கவனம் செலுத்துறாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த பகுதியில கவனம் செலுத்துறாங்க. அது மாதிரி பாக்கெட்டா தானே கவனம் செலுத்தும். ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அது இது வந்து வெல் பிளான்ட் ஆக்சுவலா. நீங்க வந்து சென்னையில் கவனம் செலுத்துவது சென்னை தான் அப்படிங்கிற மாதிரி 16 தொகுதிகளை குறிவைத்து, அதனாலதான் பெரும்பாலான தலைவர்கள் அவங்க வந்து இங்க இறங்கி போட்டிட்டாங்க. அது போல கிறிஸ்துவ மக்கள் பெரும்பாலும் இருக்க சவுத்துல இருக்க கோஸ்டல் ஏரியா எல்லாம் பண்ணதுக்கெல்லாம் ரீசன் இதுதான். ஸோ இதுல வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நாளா கை கொடுத்துருக்கு அவங்க. இது எதுக்கு, இது என்ன ஸ்ட்ராட்டஜி? எப்படியாவது இந்த பகுதிகளில் ஸ்கோர் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜியா இல்ல இந்த பகுதிகளில் மட்டும் திமுகவை பலவீனப்படுத்தணுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜி? இந்த 234 தொகுதியில இந்த 16 தொகுதியில தான் ரொம்ப படு ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக. ஸோ இங்க திமுகவோட மோதும் போது அப்கோர்ஸ் அண்ணா திமுக வீக்கா இருக்கு, ஜெயலலிதா காலத்திலே வீக்கா இருந்தா தெரியும். ஸோ இங்க வந்து மோதும் போது நம்பர் 2 பொசிஷன் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிற ஒரே காரணத்தினால ஃபோக்கஸ் பண்றாங்க சென்னையில. ரெண்டாவது இங்க இன்னும் ஒரு ரிலேட்டடான எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி டெல்லியில ஏதாவது நடந்தது எப்படின்னா, ஆம் ஆத்மி வந்து வடக்கு டெல்லியிலாம் வந்து அவங்க வந்து ஒரு ஃபோர்ஸா வரும்போது அவங்களால வந்து ஏற்கனவே காங்கிரஸ்ல இருக்கிற அந்த தொகுதிகளை அவங்களால கைப்பற்றி மாத்தினாங்க. ஆனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன ஆச்சு, அந்த ஆம் ஆத்மி கையில இருந்த எல்லா தொகுதிகளுமே பாஜக கிட்ட போச்சு. இந்த சிக்னல்ல வந்து அந்த கிரீன் டு எல்லோ டு ரெட் வர்ற மாதிரி அந்த எல்லோ பொசிஷன் தான் ஆம் ஆத்மி பண்ணுது. அது மாதிரி
இந்த 16 தொகுதியில் கடும் போட்டியை கொடுக்கலாம். இதுல எத்தனையே வின் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா அது எத்தனை நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா நீங்க சென்னையில வந்து திமுகங்கிறது ஒரு 60 வருஷம் அவங்களுக்கு பாரம்பரியம் உண்டு. ஸோ ஒரு தொகுதி ஒரு தேர்தலில் ஸ்கிப் ஆனால் கூட அவங்களால திரும்ப வர முடியும். ஸோ அதனால இந்த கோட்டை பெரிய கோட்டை, இந்த கோட்டையில் அவங்க பெரிய ஓட்டையை போட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அது அவங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் ஒரு செகண்ட் பிளேஸுக்கு வர முடியும் அப்படிங்கிறபடியா. ஆனால் இந்த கணக்குகள் மாறி போய் இந்த கூட்டணியில் அதிமுகவுக்கும் சில கெயின், ஒரு 2-3 தொகுதிகள் சென்னையிலே கெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கணும். அதனால தான் இப்போ வந்து பேக்கெட்டாக இருக்கிற பிரச்சனைகள்ல இந்த கணக்குகள் அடிப்படையில் அதிமுகவும் கெயின் ஆகுது, திமுகவும் கெயின் ஆகுது. இது ரொம்ப சிக்கலான கணக்கு. ஓகே திரு பிரியன், 60 ஆண்டுகளாக வலுவா இருக்கக்கூடிய சென்னையில திமுகவை பலவீனப்படுத்தும், இல்ல அதிமுகவை பலவீனப்படுத்தும், இல்ல 2ஆம் இடத்துக்கு வர்றாங்க, இல்ல சில தொகுதிகளில் வெற்றினா முதல் டார்கெட்டுங்கிறது வந்து மாநகரமா இருக்கு, தலைநகரமா இருக்கு அவங்களுடைய டார்கெட். அது திமுகவுக்கு பாதிப்பு தானே? திமுக வந்து சென்னை வந்து திமுகவின் கோட்டைன்றது 40-50 வருஷமா அதே பேசிட்டு இருக்காங்க. பட் அந்த கோட்டையிலையும் ஒரு ஓட்டையை போட்டது ஜெயலலிதா. 2006 எலெக்ஷனில் 7 இடத்துல வின் பண்ணாங்க. 2011 வந்து 14 இடத்துல வின் பண்ணாங்க. 2016 மறுபடியும் 6 இடத்துல 7 இடத்துல வின் பண்ணாங்க. 21 எடப்பாடி கோட்டை விட்டார் எல்லாத்தையும். அதுதான் விஷயம். அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் திமுக கோட்டையா மாறிடுது அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த செங்கல்பட்டு ஏரியாலேயே ஒரு இடத்துல வின் பண்ணாங்க. ஒரே ஒரு இடத்துல மதுராந்தகத்துல அந்த மரகதம்னு ஒரு அம்மா வின் பண்ணாங்க. எந்த இடத்துலையும் வின் பண்ணல. இந்த வாட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆளுங்கட்சி பாசிட்டிவான ஓட்டு வாங்கி வின் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங் ஜாப் அது. அதனால சில இடங்களில் எதிர்கட்சிகள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது உண்மை. அதனால வந்து சென்னையை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறது வந்து அவங்களோட முக்கியமான ஆதவ அர்ஜுனா எல்லாருமே இங்கே தான் போட்டி போடுறாங்க. அருள்ராஜ் தவிர மற்ற எல்லாருமே இங்கே தான் போட்டி போடுறத பார்க்குறோம். ஸோ சென்னையில் வந்து திமுகவை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டா மற்ற இதர மாவட்டங்களில் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பார்வையாக இருக்குது. ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் அதில் வந்து சக்ஸஸாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 தொகுதியில் வந்து திமுக டஃப்பாக ஃபேஸ் பண்ணுறாங்க. தாவிக்காவோட இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. நம்ம மாற்றத்துக்கான தலைவர் விஜய் இல்லை, அதுக்கான அந்த செயல்பாடுகளை அவர்கிட்ட நம்ம கணிக்க முடியல அப்படின்னு சொல்கிற அதே சமயத்தில் தாவேக்கா வந்து கிரவுண்ட் லெவலில் ஃபைட் கொடுக்குதுன்றத நம்ம விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது, அதை வந்து மறைக்கக்கூடாது, அதை வந்து விட்டு விலகி பேசக்கூடாது. உண்மை அது. சில இடங்களில் தாவேக்கா வந்து மும்முனை போட்டியை உருவாக்கி ரொம்ப பிரச்சனையை பண்ணுறாங்க திமுகவுக்கு அல்லது அதிமுகவுக்கு அப்படின்றது உண்மை. அந்த ஓட்டுகள் விழுமா விழாதான்றதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் இன்னைக்கு களத்தில் பார்க்கும்போது ஒரு பயமுறுத்தல் இருக்கு. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. ஓகே திரு ஷபீர், ஸ்ட்ராட்டஜி என்ன தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜி? பேன் தமிழ்நாடு 234 தொகுதிகளையும் கவனம் செலுத்துறதா முதல் தேர்தலில், இல்லை சென்னை கிறிஸ்தவ மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்றத அந்த பகுதிகளில் மட்டும் முதல் கட்டமாக இந்த தேர்தலில் கவனம் செலுத்தணுங்கிறத ஸ்ட்ராட்டஜியா? ஒரு ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய கட்சி வந்து ஒட்டுமொத்த தமிழகத்தை தான் வந்து அவங்க கவனத்தில் கொள்வார்கள். ஆனால் இதை மட்டும் தானே பண்றாங்கன்றதுனால உங்களுக்கு மேக்சிமம் இம்பேக்டை வந்து முதல் தேர்தலில் கிரியேட் பண்ணோம் அப்படின்றது தான் தாவேக்காவுடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் அவங்க எடுத்த சர்வேஸ், இன்டர்னல் சர்வேஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. சென்னையில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, மக்கள்கிட்ட ஒரு ஆதரவு இருக்கு அப்படின்னும் போது அதை அவங்க வந்து மையப்படுத்துறாங்க. காரணத்தை கொஞ்சம் டிகோட் பண்ண, அதாவது அது மாற்று சக்திங்கிறதுக்கான காரணம் மட்டுமல்ல, அதை தாண்டி கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களும் வச்சுக்கிற அதிக பகுதிகள் இருக்கிறதுனால அந்த தாக்கம் தெரியுது. ஏன்னா அதனால பெரம்பூர்ல நிக்கிறாரு அவரு. இல்ல பெரம்பூர்ல அவர் நிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அங்க அவருடைய ஃபேன் கிளப் வந்து ஆரம்ப கட்டத்துல இருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கிட்டத்தட்ட ஃபேன் கிளப் மெம்பர்ஸே வந்து 45,000க்கு மேல இருக்கக்கூடிய ஃபேன் கிளப் மெம்பர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த கணக்குகளை வச்சு இப்போ நீங்க வந்து வெறும் ஒரு மதத்தை சார்ந்து அவரை சுருக்கிறதா அப்படின்னா அது வந்து நம்ம அதை டிகோட் பண்ண முடியாது, நம்ம அதை அனலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் அதில் கிடையாது. ஏன்னா ஒரு கட்சியுடைய தலைவர் எங்க வேணா நிக்கலாம். இன்னைக்கு அவர் வந்து பெரம்பூரை தேர்ந்தெடுத்திருக்காரு, நாளைய தேர்தலில் அவர் வந்து வேற ஏதாவது ஒரு பகுதியில் தொடங்கின 2 ஆண்டுகள்லையும் தமிழ்நாடு முழுவதும் பயணம் போகல. பிரச்சாரத்திற்கு கொடுக்கப்பட்ட 1 மாத காலத்திற்குள்ளேயும் தமிழ்நாடு முழுவதும் பயணம் போகல. குறிப்பிட்ட சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இந்த பகுதிகளில் மட்டும் அவருடைய அதீத கவனம் இருக்கா? இல்ல அவர் வந்து முதல்ல அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார் இல்லையா, எவ்ரி சாட்டர்டே சண்டே பிரச்சாரம் போறது. கரூர் மட்டும் நடந்திருக்கலன்னா அவர் எல்லா பகுதிகளுக்கும் போயிருப்பார். கரூர் வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் டிவி கேக்கு. ஓகே, நீங்க அந்த செட்பேக்ல இருந்து கட்சி மீண்டு வர்றதுக்கே வந்து இட் டுக் சம் டைம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற லிமிடெட் ஸ்பேஸ்ல மேக்ஸிமம் இம்பாக்ட் எந்தெந்த பகுதிகள்லாம் அவரால் கிரியேட் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுடைய கிரவுண்ட் சர்வேஸ் என்னென்ன சொல்லுது, சென்னை, கடலூர் போன்ற பகுதிகள், அதே போல நார்த் தமிழ்நாடு,
அதே போல் உங்களுக்கு சவுத் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு ட்ராக்ஷன் இருக்குன்னா அங்கே வந்து அந்த எஃபர்ட்டை வந்து டபுள் டவுன் பண்ணணும். இப்போ அது வந்து ஒரு பிரதான நோக்கமாக இருக்கிறது. எந்த இடத்துல தாவேக்காக்கு டவுனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எந்த இடத்துல காஸ்ட் டாமினேஷன் அதிகமாக இருக்கோ, காஸ்ட் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல தாவேக்காக்கு பின்னடைவு இருக்கிறது. திரு ஷாம், வாக்குப்பதிவுக்கு ஓரிரு நாட்களுக்கு முன்பு திமுகவா அதிமுகவா யாருக்கு ஓட்டு போடுறங்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் வீடுகளில் நடக்கும். திரு பிரியன் சார் குறிப்பிட்ட மாதிரி இளைஞர்கள் தங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னார். கடைசி நேர கன்வின்ஸ் அப்படிங்கிறது சாத்தியமா? சாத்தியம் இல்லைங்க. அதாவது விஜயை வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாவோ இப்போ முதலமைச்சர் ஆயிடுவார்லாம் நான் நினைக்கவே இல்லை. ப்ராக்டிக்கலாக ஒரு சோப் பபுள் பாலிடிக்ஸ், நாயக வழிபாடு, செலிபிரிட்டி ஒர்ஷிப் சிண்ட்ரோம், இதை தாண்டி விஜய்க்கு வேற எதுவுமே இல்லைங்கிறதா என்னோட கருத்து. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், கேண்டிடேட் லோக்கல் கேண்டிடேட் என்னவோ அவங்களுக்கான ஓட்டு அதிகம். ஒவ்வொரு தொகுதியிலையும் வீடுகளில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, நம்ம தொகுதியில் யாருப்பா நிற்கிறா அப்படின்னு. நம்ம தொகுதியில் விஜய் தாங்க நிற்கிறாரு, யார் நின்னா உங்களுக்கு என்ன, விஜய்க்கு ஓட்டு போடுங்க. அப்படி யாருமே சொல்லவே மாட்டாங்க. நம்ம தொகுதியில் இன்னார் நிற்கிறாரு, அவர் சரியில்லை, அவருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. நம்ம தொகுதியில் யார் நின்னா விஜய் தான் நிற்கிறாரு, ஓட்டு போடுங்க. என்னதான் வந்து விஜய் தான் நிற்கிறார், விசில் தான் நிற்கிறார் அப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ண முடியாதா? விசிலையே நீங்க உங்க இவிஎம் லே அவுட்ல கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரோட் ரோலரும் விசிலும் ஒன்னாதான் தெரியும். தனியா விசில பாருங்க, தெரிஞ்சிடும். நீங்க 22 கேண்டிடேட் கொண்ட இவிஎம் ஓட லே அவுட்ல விசில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். நன்றி. மீண்டும் திமுக ஆட்சி தான், மீண்டும் ஸ்டாலின் தான் முதல்வர், இதுதான் உண்மை. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்ட